இரண்டாவது, நம்ம எழும்ப விடாமல் பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? இன்னொரு மனிதன் இதே போல் முடங்கி கிடந்தான், ஊழியத்தை செய்யாம, ஆமா சாதிக்க முடியாம, ஆண்டவன் மேல வச்சிருந்த திட்டத்தை செய்ய முடியாம முடங்கி போய் கிடந்தான். அவன் யாருன்னு பார்க்கலாமா? அவர் யாருன்னு பார்க்கலாமா? வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்புங்க பாப்போம். திருப்புங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க பாப்போம். முடங்கி கிடந்த அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். 6வது வசனத்தின் முதல் பகுதி பலங்கொண்டு. 9வது வசனத்தில் சேர்ந்து வசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு தொடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்தா தெரியுமா? முடங்கி கிடந்த, செயல்படாமல் கிடந்த யோசுவாவுக்கு தெய்வம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் சொல்றேங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கு தாங்க. முடங்கி போய் கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் தெரியுமா சொல்றாரு? பயப்படாத, கலங்காத, பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் கூடவே இருக்கிற, ஒருவனும் உனக்கு முன்ன எதிர்த்து நிற்பதில்லை, நீ சாதிப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தம் சோர்ந்து போற உனக்கு எனக்கு தான். ஆமென். யோசுவா அப்படி என்ன சோர்ந்து போனான் தெரியுமா? அவனுக்கு நிறைய சோர்வு இருந்துச்சு. ஒவ்வொன்றா நான் சொல்றேன், வேகமா கவனிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையில இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் பேசுகிறார். இதுக்கப்புறம் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த லெக்குக்கு போயிடணும். அல்லேலூயா. ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் யோசுவா முடங்கி போய் கிடந்தான் தெரியுமா? ஏன் அவனை இவ்வளவு, எப்படி இந்த பஞ்சரான வண்டிக்கு பஞ்சர், அதே போல இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு யோசுவாவுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸை கொடுத்து எதுக்கு இவ்வளவு அவனை ஓட வச்சாருன்னா, எழும்ப வச்சாருன்னா, வாசிங்க. முதலாவது அவன் முடங்கி கிடக்க காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை முதல் பகுதியை வாசிங்க. என் தாசனாகிய மோசே, எல்லாரும் சொல்லுங்க, என் தாசனாகிய. கவனிங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மோசே மரிச்சது யாருக்குமே, கவனிங்க, மோசே சொல்லிட்டு போயிட்டாரு. லட்சக்கணக்கான ஜனங்களை கூப்பிட்டுங்க, கவனிங்க, எப்பா நான் சாக போறேன், அதனால எனக்கு அப்புறம் யார் நடத்த போறா அந்த கூட்டத்தை? யோசுவா தான் நடத்த போறான்னு கை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு, கவனிங்க, நேபோ மலையில பிஸ்கா கொடுமுடிக்கு போயிட்டாரு. அங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எட்டி பாருலன்னாரு. ஐயா எட்டி பாருனாரு மோசைய. எட்டி பார்த்தான், தெரியுதா? இதான் கானான் தேசம், போதும், இதோட வாழ்க்கை முடிஞ்சதுனாரு. அங்கே இறந்தாரு. கவனிங்க, அங்கேயே மோசே இறந்தாரு. மோசைய தேவனே என்ன செய்தாராம்? அடக்கம் பண்ணினாராம். கவனிங்க, மோசே அடக்கம் பண்ண இடத்த இதுவரை ஒருத்தர் என்ன செய்யலையாம். அப்ப மோசே சாகும்போது யாருமே கூட இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? மோசே கல்லறைக்கு ஒரு கோயிலை கட்டியிருப்பான். ஆமாவா இல்லையா? அதையும் சாமின்னு கும்பிட்டுருப்பான். நம்ம ஆட்களை மாதிரி மெண்டல் யாருமே கிடையாது. எதை பார்த்தாலும் ஆமா உடனே அதை கடவுளாக்கிடுவான். அதனால தானே ஆமா பேதுரு, யோவான், யாக்கோபு எடுத்தான், எலியாவுக்கு ஒரு கூடாரமும். நம்ம ஆட்கள் உடனே ஒரு கோயில் ஆக்கிடணும், அதுல போய் பொத்துன்னு விழுந்துடணும். ஆமா, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு மோசைய கல்லறையை காட்டினா ஆமா ஆக்கிறவங்க. கவனிங்க, மோசே இறந்ததும் தெரியாது, அவனை அடக்கம் பண்ண இடமும். இப்போ ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கு தெரியுமா? இல்ல மோசே இறந்திருக்க மாட்டார்ல, எங்கேயாவது ஒளிஞ்சு என்ன செய்வாரு? ஆமாவா இல்லையா? இப்போ யோசுவாவுக்கு என்ன கவலைனா, அது ஒளிஞ்சு என்ன செய்வாரு? ஆமாவா இல்லையா? இப்போ யோசுவாவுக்கு என்ன கவலைனா, மோசே இறந்துட்டாரு. ஆண்டவர் சொல்லாரு, ஆமா மோசே இறந்துட்டான்பா, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சோர்ந்து போறாங்க? கணவர் இறந்துட்டாரு, நான் என்ன செய்ய போறேன்? கணவர் இறந்துட்டாரு, அவருக்கு கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா கணவரை விட மேல கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் உன் பிள்ளைகளோட இருக்கிறார் அல்லவா? மரித்தவர்களை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. சென்று போனவர்கள் நினைத்து நீ சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. உன் கூட இருக்கிற நீ கர்த்தரை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உன் கணவர் நடத்தியதை விட 1000 மடங்கு உங்களை நடத்துவார். நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
ஹல்லேலூயா. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, மரிச்சவங்களே நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக எழும்ப முடியாது. போனது தான். கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்புறவங்க கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. சில பேர் அப்பா இருந்தார்னா பொங்கலுக்கு இப்போ எனக்கு அப்போ நாள் முடிஞ்சிட்டு இன்னும் அப்பாவை நினைக்காதீங்க. அந்த அப்பாவை உங்களுக்கு கொண்டு வர வச்சது யாரு? கர்த்தர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க அப்பா இருந்தாருன்னா கிறிஸ்துமஸுக்கு எனக்கு என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? அப்பா செய்யல, அப்பா மூலமா கர்த்தர் செஞ்சாருன்னா அப்பா போனாலும் 1000 மடங்கு கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் எழும்ப முடியலனா இறந்தவர்களை நினைச்சு. இதுல வேற நவம்பர் 1 2 ஒரு துக்க நாள்னு கல்லர் நாள்னு வச்சு ஒரு மாலையை போட்டு அங்கே போய் பாயாசத்தை வச்சு, ஆமா அதை வச்சு போயிட்டிய. சோர்ந்து போகாதீங்க. போனவங்க எங்க அப்பா நினைச்சு நான் சோர்ந்து போதே ஆண்டரே தான் சொன்னாரு, உங்க அப்பாவே நினைக்காதடா, உங்க அப்பா இல்லை நினைக்காத. 7 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு, உன் ஊழியத்துக்கு பாதுகாப்பா இருந்தாரு. அவரையே நினைக்காத, அவன் ஏன் சமூகத்தில் இருக்கான், நீ ஓடுனாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, மரித்தவர்களை சென்று போனவர்களை நினைச்சா சோர்வு தான் வரும். நடத்துகிற கர்த்தரை நினைச்சா நடத்துவார். சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. யாரோ ஒரு சில பேருக்கு கர்த்தர் பேசுறாருங்க. நான் நம்பின என் வீட்டுக்காரர் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நீ எழும்பு, கர்த்தர் நடத்துவார். உன் கணவர், உங்க அப்பா, உன் குடும்பத்தில் உன்னை என்னெல்லாம் நினைத்தார்களோ அதை 1000 மடங்கு இதே பெருமாள் குலத்தில் கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்க? இதே போல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? சீஷர்கள் தூங்கிட்டாங்க. எப்போ? இயேசு கிறிஸ்துக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இது நல்லா தூங்குது. ஏன் தெரியுமா? லூக்கா 22 எடுங்க. லூக்கா 22ல வாசிங்க 44 நினைக்கிறேன். வாசிங்க லூக்கா 22 44 ஒருத்தர் வாசிங்க பாப்போம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாருங்க கவனிங்க. எதனால இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க? துக்கம். எல்லாரும் சொல்லுங்க, துக்கம். கொஞ்சம் வாய் தரங்களேன். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும், எழும்ப விடாது. மறுபடியும் ஒரு சொல்லுங்க, துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும், எழும்ப விடாது. இங்க இருங்க, உடம்பு சோர்வுல வருகிற தூக்கம் வேறமா, அது எல்லாருக்கும் வரணும். இந்த துக்கம் இவங்களுக்கு என்ன துக்கம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விட்டு போறேன். ஐயோ, பேதுரு என்ன நினைச்சிருப்பான்? 3.5 வருஷம் சோத்த போட்டாரே, எதை விட்டுட்ட? ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டேனே, பொண்டாட்டியை வேற விட்டுட்டு வந்துட்டேன், பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டேன், படகை விட்டுட்டு வந்துட்டேன், இவர் தான் தஞ்சன் வந்தேன், போறேங்காரு. ஏம்மா உனக்கு தெரியுமா? ஐயா, நீ நேசிச்ச உன் பொண்டாட்டி புருஷன் உன்னை விட்டுட்டு போவானா? ஏன் பயப்படுத? நடத்துகிற கர்த்தர் கூட இருக்கிறாரு. என்ன ஒரு கை தான் வந்திருக்கு, ஒரு கையையும் காணோம். அல்லேலூயா. நான் எனக்கு இல்லை 30 பசங்க இருக்காங்க. எல்லா வேலையும் திரும்ப சொல்லுவேன், இதை தான் சொல்லுவேன், என்ன நம்பாத கர்த்தரை நம்புவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் மனைவிட்டு அதான் சொல்லுவேன், என்ன நம்பாத கர்த்தரை நம்புவேன். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. என் பிள்ளைகிட்ட அதான் சொல்லுவேன், என்ன நம்பாத, யாரு கடைசி வரை உன் கூட வர முடியாது. இன்னைக்கு சொல்லுவான், என் தங்கம் எங்க அம்மு குட்டிமா, நாளைக்கு அதே அம்மு குட்டி நாயா தெரியும். அதே மாதிரி தான் பொம்பளையிலையும் சொல்லுவேன், என் அத்தான் அடுத்த நாள் செத்தான். யாரையும் நம்பாத, நீ எழும்ப முடியாது. என் நம்பிக்கையே உமக்கு. பாட நல்லா தான் இருக்கு, பாட நல்லா தான் இருக்கு. ஆனா விட்டுட்டு போகும்போது குப்புற கிடது, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போனேன், இனிமே நான் போக மாட்டேன், ஆண்டவரே உங்க கூட சண்டை, இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், வேண்டாம். பக்கத்தில் சிரிச்ச முகத்தோட கை குடி சொல்லுங்க, எல்லாம் இடையில போற கேஸ் தான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆமாவா இல்லையா அண்ணே அக்கா? யார் நிரந்தரம்? வாழ்விலும் தாழ்விலும் அக்கா ஒன்னாவா சாவ போறிய? ஒன்று அது 50ல் போதும், நீங்க 50ல் போறீங்களா? யாருக்கு தெரியும்? எதுவும் நிரந்தரம்
இதை நினைக்கிறவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் நான் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? என் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆமாம், யாரும் எனக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இயேசு மட்டும்தான். நிரந்தரம் மனைவி பிள்ளைகள் வந்திருக்கு வச்சு தான் சொல்லுவேன். நான் எதுக்கு பயப்படணும்? நிரந்தரம் இயேசு மட்டும்தான். நிரந்தரம் இயேசு. இன்னைக்கு நம்புறவன் நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருத்தர் சொல்றவன் எதுலையும் சோர்ந்து போக மாட்டான். எத்தனை பேர் விட்டுட்டு போனாலும் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு நிரந்தரம் கர்த்தர் ஒருவரே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, உனக்கு சோர்வுக்கு காரணமே நான் நம்பிட்டேன் இவகதான். ஆமாவா இல்லையா? அப்ப என்னை முடக்குகிறது என்னது? மனுஷனுடைய வார்த்தைகள் மட்டும் கிடையாது. சில மனிதர்கள் என்னை, நான் நம்பினவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் முடங்கிட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எழும்புமா எழும்பு, கர்த்தர் உன்னை மறுபடி பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்றவங்க கையை தட்டுங்க பாப்பா. இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து யோசுவா சோர்ந்து போக காரணம் தெரியுமா? மக்களை நினைச்சு சோர்ந்து போயிட்டான். 25 லட்சம் மக்களை என்ன செய்யணும்? நடத்தணும். 25 லட்சம் மக்களை நடத்தணும். ஏற்கனவே அவனுக்கு பாதி அறிவு கிடையாது. ஆமாவா இல்லையா? மோசையே வந்து பாரு, நான் அவ்வளவு பெரிய மோசையே கானானுக்குள்ள போக விடல. நல்ல மக்கள், நல்ல விசுவாசிகள். உண்மையில மோசைக்கு கீழே இருந்த விசுவாசிகள் நினைச்சா உண்மையிலே மோசே கிரேட் தான். ஆமா, அவனே அக்கா சேத்த துக்கத்தில் இருக்கான். இவன் தண்ணி இல்லைன்னு சண்டை போட மோசைக்கு கோவம் வர, உங்களுக்கு தண்ணி தண்ணி வேணும், நானே அக்கா சேத்த துக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பேசுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாரு? இந்த மக்களை யோசுவா நடத்த கஷ்டம் தானே? கஷ்டம் தானே? ரொம்ப கஷ்டம். ஒன்று தெக்க இழுக்கும், ஒன்று தண்ணிக்கு இழுக்கும், ஒன்று கரைக்கு இழுக்கும், ஒன்று நடு ஆத்துக்கு இழுக்கும். இதுகளை வச்சு என்ன செய்ய கத்த சொன்னார்? ஏன்டா பயப்படுற? நடத்த நான் இருக்கிறேன். ஆண்டு சொல்லாருங்க, பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. 3 பொம்பளை பிள்ளை நினைக்காத, நீ எழும்பவே முடியாது. கொடுத்த ஆண்டவர் நடத்துவார். என்ன கையை காணோம்? அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இனிமேல் நடத்த யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு குடும்பத்தை பார்த்து சோர்ந்து போக மாட்டேன். சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாரும் இல்லைன்னு நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் நடத்துவா. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தவன் ராஜாவா இருந்தான். இன்னைக்கு 2 பெத்துக்கிட்டு முடியல. கர்த்தர் நடத்துவார். ஒரு 10 ஆமீன் தான் வந்திருக்கு, மற்ற ஆமீனை பூரா காணும். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்து யோசுவா ஏன் முடங்கி போயிருந்தது தெரியுமா? எதிர்காலத்தை குறித்து பயம். ஏன்னா அவனுக்கு முன்ன யோர்தான் நதி நிக்கி, அவனுக்கு முன்ன 31 ராஜாக்கள் இருக்கிறார்கள். நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறேன், இவைகளை நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், சோர்ந்து போகாத யோசுவாவே, எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. உன் கூட நான் வருவேன். நீ யோர்தானை தாண்டுவாய், நீ எரிகோவை தாண்டுவாய், நீ சத்துருக்களை ஜெயிப்பாய். கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, எதிர்காலத்தை நினைக்காதீங்க, நடத்துகிற கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க உட்காந்து விடி சிந்திங்க, நாளைக்கு என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், நாளைக்கு ஜெபம் வருமா, வேத வாசிப்பு வருமா, சர்ச்சுக்கு தான் வர தோணுமா? அதே இது கர்த்தர் பார்த்துக்கிட்டார், வந்து 2 மணி நேரம் முழங்கால் போடுங்க, நாளைக்கு 1 லட்சம் ரூபா வந்துடும். நம்பிக்கை இல்லை பத்தியலா? இவங்கெல்லாம் என்னைக்கு எழும்ப? ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இதயத்தில் கை வச்சு, இனி போன ஆட்களை யோசிக்க மாட்டேன், ஏமாத்தினவங்களை யோசிக்க மாட்டேன், நடத்துறத பத்தி யோசிக்க மாட்டேன். சொன்னீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஊமையா இருந்தேன்னா பிறகு ஒன்றும் நடக்காது. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, சத்தம் காணாத. ஆமா, நீங்க எழும்பணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, இனி மரித்து போனவங்களை யோசிக்க மாட்டேன், ஏமாத்தின கூட்டத்தை யோசிக்க மாட்டேன், எப்படி நடக்க மாட்டேன், எதிர்காலத்தை குறித்து யோசிக்க மாட்டேன், வாக்குத்தத்தம் தந்தவரை பிடித்துக் கொள்வேன் சொல்றவங்க கையை தட்டுங்க. அவங்க ஓடிரலாம். நல்ல கையை தட்டி இவங்க ஓடிரலாம். இவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஓட ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. ஏங்க, நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லியிருக்காத ஒரு நேரம் சொல்றேன். என்கிட்ட எல்லாரும் சொன்ன வார்த்தை தெரியுமா? சுவிசேஷகர் நீ 40 வயசுக்கு அப்புறம் ஒருத்தனும் ஒண்ணு
கூப்பிட மாட்டான். நீ ஒரு பாஸ்டரா இருந்தனா இப்படியே சொல்லுவாங்க, ஐயா நீ ஒரு பாஸ்டரா இருந்தா ஒரு 10 குடும்பம் வரும். ஒரு குடும்பம் 1000 ரூபாய் தந்தாலும் எவ்வளவு வருவாய் தருணம் மீத்துவே அப்படியே கொட்டு அடிச்சுக்கிட்டு ஜகட ஜகட அடிச்சுக்கிட்டு அவன் கடைசி வரும், குடும்பம் ஓடும், உன் பிள்ளை அதே சபைய பிசினஸ். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் பிசினஸ்ல தான் பண்றான் ஊழியத்தை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 40க்கு அப்புறம் உன்னை எவன் கூப்பிடுவான், இப்பவுமே முடி இப்படி ஆயிட்ட. எனக்கு இப்பவுமே பார்த்தா 45பாங்க, ஆனா ஸ்டில் ஐ எம் 39 கோயிங் டு 40. மார்ச் 29 40 40 அடிக்க போறேன், பாதி கரைய கடக்க போறேன். ஆனா பார்க்க அப்படி தெரியாது, 50 48 அப்படிதான் தெரியும். அதுக்கு என்ன செய்ய முடியும், டை அடிக்கல. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏன்னா எங்க ஆண்டவர் ஒரிஜினல், நாங்களும் ஒரிஜினல். வராதுல கை. எங்க ஆண்டவர் டூப்ளிகேட் கிடையாது, நாங்களும் டூப்ளிகேட் கிடையாது. நிறைய சொல்லுவாங்க 40 உங்களுக்கும் தெரியுமா சொல்றேங்க, 40 வயசுல நான் பார்க்குறேங்க, 40 தொட போறேன். நடந்த அற்புதத்தை சொல்லட்டுமா? லெந்து காலம், அதுக்கு அடுத்து சில வாரங்கள் என் வாழ்க்கையில் இப்படி கன்வென்ஷன் வந்ததே கிடையாது. இந்த வருஷம் ஏகப்பட்ட கன்வென்ஷனுங்க. இதுவரை நான் பார்க்காதத 4 மாதத்தில் அநேக கன்வென்ஷனை கத்தர் தந்தார். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எங்கள் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. 80 ஆனாலும் நடத்துகிற கத்தர் நடத்துவார், 100 ஆனாலும் நடத்துகிற கத்தர் நடத்துவார். நான் ஏன் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கணும்? நடத்துகிற கத்தரை பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கலாம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இப்போ பக்கத்தில் சிரிச்ச முகத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எதிர்காலத்தை பார்க்காத, முன்னால் இருக்க பிரச்சனையை பார்க்காத, போன டிக்கெட்டையும் பார்க்காத, இருக்க மக்களையும் பார்க்காத, அவரை பார்த்தா ஜெபம் குறையாது. சொல்லுங்க, வேதம் குறையாது, கிருபை குறையாது, ஆசீர்வாதமும் குறையாது. கையை தட்டுங்க. பிசாசு வைக்கப்பட்டு கையை தட்டுங்க. இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள், ஓடுவார்கள். அல்லேலூயா. சரி, இன்னொரு கூட்டத்தையும் பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.